சின்ன மருமகள் தொடரின் அடுத்த கட்டத்தில் கதையே தலைகீழாக மாறும் அளவுக்கு அதிர்ச்சிகளும் உணர்ச்சிகளும் ஒன்றாக கலந்த சம்பவங்கள் அரங்கேறப் போகின்றன. கருப்பசாமி அருள்வாக்கு முடிந்தவுடன் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஒரே கேள்விதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் செல்வி எந்த தவறும் செய்யவில்லை என்று சாமி கூறிய வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனசாட்சியையும் தட்டி கேட்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் இன்னும் சிலருக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லை. தாமரை சேதுவிடம் சந்தேகத்தோடு பல கேள்விகளை எழுப்ப, சேது எதையும் அவசரமாக முடிவு செய்ய விரும்பாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறான். அதே நேரத்தில் தமிழ்செல்வி மிகவும் வேதனையுடன், நான் செய்யாத தவறை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் மனசாட்சிக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன், அது போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் செல்கிறாள். அவளுடைய அந்த வார்த்தைகள் வெளியில் கோபமாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போன ஒரு பெண்ணின் குரலாக ஒலிக்கின்றன. பல அவமானங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்த ஒருவரின் மனக்குமுறல் அதில் தெளிவாக தெரிகிறது. அவள் அங்கிருந்து நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியும் அந்த குடும்பத்தின் தவறுகளை அவர்களுக்கே நினைவூட்டும் விதமாக இருக்கின்றது. அந்த தருணத்தை பார்த்தவர்கள் அனைவரும் சில நொடிகள் பேச முடியாமல் அமைதியாக நின்றுவிடுகிறார்கள். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஐஸ்வர்யாவின் மனம் முழுவதுமாக குற்ற உணர்வால் சிதற ஆரம்பிக்கிறது. இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்த உண்மை இனிமேல் தன்னால் சுமக்க முடியாது என்று அவள் உணர்கிறாள். இன்னும் மௌனமாக இருந்தால் நான் வாழ்நாள் முழுவதும் என்னையே மன்னிக்க முடியாது என்று மனதில் முடிவு செய்து சேதுவிடம் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும் என்று கிளம்புகிறாள். ஆனால் அவள் செல்லும் வழியிலேயே ஈஸ்வரி அவளை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறாள். இப்பொழுது ஏதாவது உண்மையை சொன்னால் எல்லாம் சிதறிப் போய்விடும், யாருக்கும் எதுவும் தெரியாமல் இதை மறைத்து விடலாம் என்று எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதை மாற்ற முடியவில்லை. ஒரு பொய்யை காப்பாற்ற இன்னும் 100 பொய்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் போக விரும்பவில்லை. நடந்ததற்கான தண்டனை எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதியுடன் கூறுகிறாள். அவளுடைய குரலில் பயமும் இருந்தது. அதைவிட மனசாட்சி எழுப்பிய அழுத்தம் அதிகமாக இருந்தது. பல நாட்களாக சுமந்த பாரத்தை இறக்கப் போகும் மனிதரின் நடுக்கம் அவளுடைய முகத்தில் தெளிவாக தெரிகிறது. சேதுவின் முன் நின்று பேசத் தொடங்கும் ஐஸ்வர்யாவால் முதலில் வார்த்தைகளையே சரியாக சொல்ல முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வழிகிறது. மாமா, நான் உங்களிடம் மறைத்த ஒரு பெரிய உண்மை இருக்கிறது என்று தொடங்கியவுடன் சேது அதிர்ச்சியுடன் அவளை பார்க்கிறான். அந்த நேரத்தில் ராஜாங்கமும் அங்கு வந்து நிற்கிறார். அனைவரின் பார்வையும் ஐஸ்வர்யாவை நோக்கி திரும்புகிறது. இனிமேல் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்த அவள் தமிழ்செல்வி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யென்று ஒப்புக்கொள்கிறாள். சக்திக்கும் ஜெனிக்கும் நடந்த திருமணத்திற்கு காரணம் தமிழ்செல்வி அல்ல, தான் குரலை மாற்றி பேசிச் சூழ்நிலையை உருவாக்கினேன் என்றும் அதன் பிறகு தமிழ்செல்வி மீது அனைவரும் தவறாக நம்பிக்கை இழக்கும்படி திட்டமிட்டு நடந்து கொண்டேன் என்றும் சொல்லிவிடுகிறாள். அது மட்டுமல்லாமல் சேதுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக பல சூழ்ச்சிகளை செய்ததாகவும் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறாள். அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் மனதையும் உலுக்கிவிடுகிறது. சில நொடிகள் யாராலும் பேச முடியாத அமைதி நிலவுகிறது. உண்மை வெளிவந்தவுடன் சேது முழுவதுமாக உடைந்து போகிறான். அவன் நம்பிய வாழ்க்கையே பொய்யின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் நிலை தடுமாறி கீழே அமர்ந்து விடுகிறான். சாவித்திரி கோபத்திலும் வேதனையிலும் ஐஸ்வர்யாவை கடுமையாக கேள்வி கேட்கிறாள். உன்னை உயிராக நம்பிய மனிதனுக்கு இப்படிப்பட்ட துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது என்று கதறுகிறாள். ராஜாங்கமும் தன் குடும்பத்தின் நிலையை நினைத்து வேதனைப்படுகிறார். ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக கர்ப்பமாயிருந்த பெண்ணை வீட்டை விட்டு அனுப்பி வைத்தோம். அவளுடைய வாழ்க்கையையும் நம்ம பையனுடைய வாழ்க்கையையும் நாமே அழித்து விட்டோம் என்று வருந்துகிறார். அந்த வீட்ல ஒவ்வொருவரின் முகத்திலும் வெட்கம், வருத்தம், குற்ற உணர்வு என பல உணர்வுகள் ஒன்றாக தெரிகின்றன. உண்மை மறைந்திருந்த நாட்கள் எவ்வளவு நீண்டதோ அந்த உண்மையின் தாக்கம் அதைவிட பல மடங்கு அதிகமாக அனைவரையும் சிதைக்கிறது. ஆனால் சேதுவின் மனதில் இன்னும் ஒரு சந்தேகம் மட்டும் தீரவில்லை. இத்தனை பெரிய திட்டத்தை நீ ஒருத்தி மட்டும் செய்ய முடியாது, இதற்கு பின்னால் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்று அவன் மீண்டும் மீண்டும் கேட்கிறான். முதலில் ஐஸ்வர்யா மறுக்க முயன்றாலும் சேதுவின் கோபத்தையும் அவனுடைய உடைந்த மனநிலையையும்
பார்த்த பிறகு உண்மையை மறைக்க முடியாமல் போகிறது. இறுதியில் ஈஸ்வரியும் சித்ராவும் இந்த திட்டத்தில் தன்னுடன் இருந்தார்கள் என்று சொல்லிவிடுகிறாள். அந்த ஒரு நொடியிலேயே அனைவரின் பார்வையும் ஈஸ்வரியை நோக்கி திரும்புகிறது. ஈஸ்வரி உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து பயந்து போய் என்னை பற்றி பொய் சொல்கிறாள் என்று மறுக்கிறாள். ஆனால் ஐஸ்வர்யா இந்த முறை பின்வாங்காமல் நடந்தது இதுதான், இனிமேல் மறைக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறாள். சித்ராவும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் நிற்கிறாள். குடும்பத்தின் மத்தியில் பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த ரகசியங்கள் ஒரே நாளில் வெளிச்சத்துக்கு வந்ததால் அந்த வீடு முழுவதும் பரபரப்பாக மாறுகிறது. இந்த நேரத்தில் அப்பத்தா வந்து பேசும் வார்த்தைகள் அனைவரின் மனதையும் இன்னும் அதிகமாக காயப்படுத்துகின்றன. தமிழ் செல்வி குற்றமற்றவள் என்று எனக்கு முன்பே தெரியும். ஆனால் குடும்பம் சிதறிவிடக் கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்தேன். அதுதான் இன்று மிகப்பெரிய தவறாகிவிட்டது என்று அவர் வேதனையுடன் சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சேது வெட்கத்தில் தலைகுனிகிறான். அந்த சூழ்நிலையில் நான் எடுத்த முடிவு